செகண்ட் லெசன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செட்ஸ் பார்த்துருப்போம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, டெஸ்ட் எழுதியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதணும். ஸோ அதனால நான் அதுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணல. ஓகேவா? ஒன்ஸ் நான் சொல்யூஷன் சென்ட் பண்ணிடுறேன், அது அவங்க டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இன்னொரு 2 days. தென் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இருந்துச்சா டெஸ்ட்? ஓகே ஓகேப்பா. டெஸ்ட்டை பத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்க, ஈஸியா இருந்துச்சா டெஸ்ட்? ம் ஓகே ஓகேப்பா. இப்போ செகண்ட் சாப்டர் செட்ஸ் வந்து பேசிக். ஃபர்ஸ்ட் சாப்டர் அது ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளான ஒரு டாபிக் செட். அதுல பேசிக்கா நம்மளுக்கு செட்ஸ்ல என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா அதோட ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஹவு டு யூனியன் டு செட், யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட் மீனிங், இல்ல ப்ராப்பர்ட்டிஸ், வென் டயக்ராம், இதுதான். இப்போ நான் டெஸ்ட்ல கேட்டிருந்தேன் பத்தியா, கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜேஇல அந்த மாதிரி தான் வரும், போர்ட் லெவலுக்கு தான் கேட்பாங்க. செட்ஸ்ல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. அதை பேஸ் பண்ணி வேற டாபிக்ல கேட்பாங்க. ஸோ செட்ஸ் பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். பட் இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். பேசிக்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து உனக்கு கிளியரா புரிஞ்சுக்கிட்டே போனா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டவுட்ஸ் நிறைய வரும். அதனால நல்லா கவனி. எதுவும் டவுட்ஸ்னா உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டே வா, சொல்றதெல்லாம் புரியுதான்னு பாரு. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் செகண்ட் சாப்டர். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். Cartesian product or cross product. Cartesian product of sets. Setsனா உனக்கு என்னன்னு தெரியும். அதுல கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒன்று டிஃபைன் பண்றோம். இதுக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். Let A, capital A and capital B are two sets, two non-empty sets. Then Cartesian product of the set A and B. Two non-empty sets எடுத்துக்கோங்க. அதோட ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A, which is denoted by A cross B. A cross B is equal to the Cartesian product A cross B equal to the collection of all ordered pairs of the form A comma B. Cartesian product na enna collection of ordered pairs A comma B such that the first element A belongs to the first set and the second element B belongs to the second set. This is the actual definition. Cartesian product na ordered pairs pair எழுதணும். First setல இருக்கிற elements second setல இருக்கிற elements. For example, suppose the set A equal to 1, 2, 3. Another set B equal to some 4, 5, 6. இப்போ நான் ஒரு 2 sets எடுத்திருக்கேன்னா A 1, 2, 3, B is 4, 5, 6, 2 non-empty sets. இதுல 3 elements இருக்கு, இதுல 3 elements இருக்கு. Or இதுல 2, அதுல 3 எடுத்துக்கலாம். A is 1, 2,
B 4 5 6. Then A cross B, the Cartesian product or cross product of the set A and B is equal to the set, the collection. என்ன டெஃபினேஷன் பாரு, ஆர்டர் பேரா எழுதணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செட்ல இந்த 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1, செகண்ட் செட்ல 4, 1,4, 1,5, 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் செட்ல எலிமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்றேன். 1,4, 1,5, 1,6. தென் 2,4, ஃபர்ஸ்ட் செட்ல 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 3 எலிமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணிட்டோமா? இப்போ அகைன் செகண்ட் எலிமெண்ட் 2,4, 2,5, 2,6. இதுதான் A cross B, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B. ஓகேவா? A cross B டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்ப இதே மாதிரி B cross A என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். B cross A. Here B is the first set. B first set, A second set. B cross A ல first element என்ன வரும்? First set B, B ல first element 4. So 4,1, 4,2. Then 5,1, 5,2. 6,1, 6,2. இது B cross A. இதுவும் Cartesian product of two sets. பட் இது வந்து B cross A. இவ்வளவுதான்ப்பா. இது வந்து Cartesian product. A cross B எழுதியிருக்கோம், B cross A எழுதியிருக்கோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். சப்போஸ் A equal to 1, 2, B equal to 4, 5, 6, and the set C equal to 7,8. The set C equal to 7,8. இப்போ இங்க டோட்டலா 3 sets நான் எடுத்திருக்கேன். A, B, C. Cartesian product 2 setsல தான் டிஃபைன் பண்றாங்கன்னு 3 setsலயும் பண்ணலாம். That is A cross B cross C. A cross B cross C find out பண்ணணும்னு வச்சுக்கோ. இதுவும் Cartesian product தான். Cartesian product of 3 sets. Cartesian product of 3 sets. 2 sets நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஆர்டர் பேரா இருக்கும். பேரா இருக்கும். 3 sets கிராஸ் பண்ணா எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இங்க நான் 2 sets கிராஸ் பண்றேன்ல, A cross B பண்ணோம்னா each element is an ordered pair. 1,4, 2, 2 பேரா இருக்கு. 1, 4, 1, 5, 1, 6. இதே 3 sets நான் மல்டிப்ளை பண்ணா எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? எனி கெஸ்? எதுவும் கெஸ் பண்ண முடியுமா? சும்மா ட்ரை பண்ணுங்கப்பா. ஏன்ப்பா சைலண்டா இருக்கீங்க? சார் எஸ். 1,4 வந்து ஒரு எலிமெண்டாவும் 7 ஒரு எலிமெண்டா 2 எலிமெண்டா கொடுக்கலாமா சார்? ஆக்சுவலா வெரி குட். 3 sets கிராஸ் பண்ணோம்னா ட்ரிப்ளெட்ஸா இருக்கும். 3, 3 இருக்கும். 2 elements 2 setsனா பேர், ஆர்டர்ட் பேர். 3 elements ஆர்டர்ட் ட்ரிப்ளெட்ஸ்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னா A cross B பண்ணணும். அதுக்கு தானே பிராக்கெட் நான் போட்டுருக்கேன். A cross B இங்க ஆல்ரெடி பண்ணிருக்கோம் பாரு. A cross B. இப்ப A cross B cross C. C கிராஸ் பண்ணணும் A cross B ல. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் செட் A cross B. ஃபர்ஸ்ட் செட்ல எலிமெண்ட் 1,4. 1,4 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1,4. இங்க C ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 7. So 1, the triplet 1,4, 7. Next 1,4, 8. 1,4, 7, 1,4, 8. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்துப்போம். 1,5.
1, 5, 7, 1, 5, 8, 1, next element, 1, 6, 7, 1, 6, 8, 2, 4, 7, next element 2, 4, 2, 4, 8, 2, 5, 7, 2, 5, 8, 2, 6, 7, 2, 6, 8. இதுதான் A cross B cross C. In product of three sets, each element is a triplet. Each element is a triplet. ரெண்டு செட்டை கிராஸ் பண்ணா பேரா இருக்கும். மூணு செட்டை கிராஸ் பண்ணோம்னா ட்ரிப்ளெட்ஸா இருக்கும். 3 3 இருக்கும். 4 செட்ஸை கிராஸ் பண்ணா 4 எலிமெண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இதை காப்பி பண்ணிடுறேன். இதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டா சொல்லுங்க.
ஓகே, ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. பேசிக் கான்செப்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் போக போக ஈஸி. ஏன்னா டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது நீ கிளியரா இருந்தாதான் டெஃபினேஷன்ஸ் புரியும். ஓகே, இப்ப நம்ம இங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட், A cross B and B cross A இது ரெண்டும் ஈக்குவலா? A cross B ஒரு கலெக்ஷன், B cross A இன்னொரு கலெக்ஷன், இது ரெண்டும் ஈக்குவலா? நோ. நோ சார். டூ செட்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னு வச்சுக்கோ. டூ செட்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சேமா இருக்கும். A cross B ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1,4, இங்கேயும் 1,4 இருக்கணும். இங்க 1,4 இருக்கு, இங்க 1,4 இருக்கா? இல்ல, 4,1 தான் இருக்கு. 1,4 4,1 டிஃபரண்ட். ஸோ A cross B not equal to B cross A, not commutative. Cartesian product of sets is not commutative. A cross B not equal to B cross A. Okay, one second. But number of elements எப்படி இருக்குன்னு பாரு. A cross B ல எத்தனை elements இருக்கு? A cross B ல இங்க செக் பண்ணி பாரு. இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, 1 2 3 4 5 6, இதுல 6 elements இருக்கு, இதுலயும் 6 elements இருக்கு. Number of elements in A cross B and B cross A same. அப்ப அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா, n of A cross B equal to n of B cross A. n of போட்டோம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், கார்டினல் நம்பர். அதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் மீனிங். A cross B not equal to B cross A, but n of A cross B equal to n of B cross A. Not equal, but equivalent sets. Number of elements same இருந்தா equivalent sets ன்னு பார்த்திருக்கோம். Not equal, but equivalent sets. Okay. இப்ப தேர்ட் எழுதுற ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் பண்ணும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி, n of A cross B equal to n of A into n of B. n of A cross B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாரு. டோட்டலா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கா? n of A cross B னா total number of elements in A cross B 6. But that can be obtained by simply multiplying the number of element in A and the number of element in B. இதுல இருக்க நம்பர்ஸ், இதுல இருக்க நம்பர்ஸோட ப்ராடக்ட். இப்போ n of A என்ன? 2. இதுல 2 elements இருக்கு, இதுல 3 elements இருக்கு. 2 into 3 6. 2 into 3 6. அப்போ நீ without finding A cross B, we can tell how many elements that n of A cross B have. Multiply cross product பண்ணாமே சொல்லிடலாம். n of A cross B equal to n of A into n of B. இதுல 6 எலிமெண்ட்ஸ் தானே இருக்கு. 2 into 3 6. ஏன்னா நம்ம எல்லா பாசிபிள் பேர்ஸ் தானே எடுக்கிறோம். அதுல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 2 into 3 6. இந்த ரிசல்ட் நம்ம எத்தனை செட்ஸ்க்கு வேணாலும் ஜெனரலைஸ் பண்ணலாம். That is n of A cross B cross C இருக்குன்னு வச்சுக்கோங்க. n of A cross B cross C equal to n of A into n of B into n of C. இந்த டாட்னா ப்ராடக்ட். இங்க எத்தனை செட்ஸ் இருந்தாலும் நம்ம அதுக்கு ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இம்பார்ட்டன்டான ரிசல்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணி. ஓகே, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, two ordered pairs are said to be equal. That is A comma B equal to C comma D. இது ஒரு பேர், இது ஒரு பேர். இப்போ டூ பேர்ஸ் ஈக்குவல்னா if and only if corresponding first element equal, A equal to C and B equal to D, corresponding second element equal. ரெண்டு ஆர்டர் பேர் ஈக்குவலா இருக்கணும்னா கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவலா இருக்கணும்,
அண்ட் செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும். இதோட கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூ. அதனாலதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு போட்டிருக்கோம். ஏவும் சியும் ஈக்குவல், பியும் டியும் ஈக்குவல்னா ஏபி ஈக்குவல் டு சிடி. இம்பார்ட்டன்ட் இதுவும். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சும்மா அது எல்லாமே 1 மார்க்ஸ் தான். இதை காப்பி பண்ணிட்டு நான் அந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே சிம்பிள்ப்பா, 1 மார்க்ஸ். இது எல்லாமே உங்களை ஒர்க் பண்ண சொல்லலாம். சரி, ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நானே செய்யறேன். கவனி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எக்ஸ் given x plus x by 3 plus 1, x by 3 plus 1, comma y minus 2 by 3, y minus 2 by 3. The ordered pair x by 3 plus 1 and y minus 2 by 3 equal to 5 by 3, comma 1 by 3. 5 by 3, comma 1 by 3. Find the values of xy. Fourth result use பண்ணு. Two ordered pairs equal னு கொடுத்திருக்கான். What is x and y? Compare பண்ணு. First element x by 3 plus 1. இங்க first element 5 by 3. Second element y minus 2 by 3, which is equal to 1 by 3. இப்போ இதுல இருந்து x find out பண்ணலாம்ல. இந்த 1 அங்க subtract பண்ணு. x by 3 equal to 5 by 3 minus 1. x by 3 equal to, take LCM, 5 minus 3, 2. 2 by 3. We can eliminate both 3 in the denominator. x equal to 2. அதே மாதிரி இதுக்கு y equal to 1 by 3 plus 2 by 3. y equal to LCM 3. 1 plus 2, 3. 3 by 3, 1. y equal to 1. Corresponding first element and the second elements are equal. Compare பண்ணிருக்கேன். Equal. Simple. Question number 2. If the set A has 3 elements, given the set A has 3 elements, n of A equal to 3. Set A has 3 elements, so n of A 3, and the set B is 3, 4, 5. Set B equal to 3, 4, 5. அப்ப n of B என்ன? n of B equal to 3. A has 3 elements, B also 3 elements. Find the number of elements in A cross B. Question is about n of A cross B. நம்ம இப்பதான third result பார்த்தோம். n of A cross B வேணும்னா என்ன பண்ண போதும்? n of A into n of B.
So 3 into 3, 3 into 3, 9. Answer 9. Third, if the set J equal to 7, 8, set J equal to 7, 8, H is equal to 4, 5, 2. H is equal to 5, 4, 4, 5, 2. எல்லாம் ஒண்ணுதான். Find J cross H and H cross G. பண்ணிடலாமாப்பா? சிம்பிள் தானே? பண்ணிருவியா? பண்ணிருவீங்களா தேர்டு? எஸ் சார். ஓகே, அதானே A cross B பண்ணும், அதே மாதிரி பண்ணுப்பா. செட்டோட நேம் மட்டும் தான் மாறி. ஓகே, question number 4. State whether each of the following statement are true or false. If the statement is false, rewrite the given statement correctly. First one, P equal to Mn. The set P equal to M, N. And the set Q equal to N, M. Actually, P and Q are equal sets. ஒரே எலமெண்ட்ஸ் தான் இருக்கு பாரு. ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல. செட்ஸ்ல elements எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல. both have same element. So Mn, Mn. Okay, then P cross Q equal to, இது given, P cross Q equal to M, N, N, M. இது true or false? The statement true or false? P Q னு 2 sets கொடுத்துட்டோம். P cross Q இதான் சொல்றோம். false sir. False. ஏன்? ரீசன் என்ன சொல்லு? என்ன ரீசன்? சார் எம்எம்மும் என்என்னும் காணா. வெரி குட். ரெண்டு எலிமெண்ட் மிஸ் ஆகுது. ஆக்சுவலா P ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு, Q ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 2 into 2 4, 2 into 2 4, டோட்டலா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும் P cross Q ல. அங்க 2 தானே கொடுத்திருக்கோம். So the given statement is false. என்ன ரீசன்னா 2 எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது. So correct P cross Q equal to, correct statement is, sir, yes pa. sir, P-க்கும் Q-க்கும் இண்டிவிஜுவலா எடுக்கும்போது ஒரு ஒரு எலிமெண்ட்டும் தனித்தனியா எடுக்கிறீங்க சார். அது ஏன் சார் P-Q எடுக்கும்போது ஒரு குரூப்பா எடுக்கணும்? என்னப்பா PQ again என்ன கேக்குறது புரியல, again சொல்லு. இல்ல சார், இப்ப P அப்புறம் Q ரெண்டும் இண்டிவிஜுவலா எடுக்கும்போது M ஒரு எலிமெண்ட், N ஒரு எலிமெண்ட் தான் எடுக்கிறோம் சார். ஆனா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏன் சார் அது வந்து ஒரு குரூப்பா எடுத்துக்கிறோம்? அதுதான் டெஃபினேஷனே பார்த்தோம். கிராஸ் ப்ராடக்ட்னாலே ஈச் எலிமெண்ட் இஸ் பேரா தான் இருக்கும். அதுதான் ஒன் எலிமெண்ட் இருக்கு, செப்பரேட்டா எடுக்க கூடாது. டெஃபினேஷனே அதான்ப்பா. ரெண்டு செட்டை கிராஸ் பண்ணோம்னா ஈச் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பேரா தான் இருக்கும். சார் இப்ப இன்னும் ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கலாம்ல சார், MM, NN? அதுதான் அது மிஸ் ஆகுது, அதனாலதான் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் M, N, M, 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 N, M, M, then N, N and N, M. So 2 elements missing, அதை இன்க்ளூட் பண்ணிட்டோம். இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சப்டிவிஷன் 2 ரீட் பண்றேன், அதை எழுதல நான் செகண்ட் ஒன், ஏன்னா அது டெஃபினேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். ரீட் பண்றேன், அது ட்ரூ தான், அதை விட்டுறலாம். ஃபார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், if A and B are non-empty sets such that A cross B is a non-empty set of ordered pairs XY such that X in A and X in B. ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் எழுதணும்ல, அதே டெஃபினேஷன் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டெஃபினேஷன் தான் சப்டிவிஷன் 2. ஸோ அது வந்து ட்ரூ பாஸ். அதை பத்தி நீ ஒரி பண்ண வேணாம், அது ட்ரூ.
ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பாரு. நான் செகண்ட் ஒன் டெஃபினேஷன், டைரக்ட் டெஃபினேஷன், அதனால அதை நான் புட் பண்ணேன். தேர்ட் பாரு. If A equal to 1, 2, B 3, 4. If A equal to 1, 2 and B equal to 3, 4. A and B are given. Then A cross B intersection C. A cross B intersection empty. B intersection empty is empty. நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன எழுதணும்னு சொல்லி பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட டெஃபினேஷன் எழுதணும்ல, அதுல ஸ்டார்ட் பண்ணப்பே ஏபியை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லும். அந்த டெஃபினேஷன் கொஞ்சம் பாரு. Two non-empty sets. நான்-எம்டி செட், அது இம்பார்ட்டன்ட். டூ நான்-எம்டி செட்ஸை தான் கிராஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த செட் இஸ் எம்டி, then Cartesian product also empty. என்ன ரீசன்னா இப்ப பாரு, A equal to 1, 2, the set B equal to empty, the set B empty ன்னு வச்சுக்கோ. A cross B also empty. என்ன ரீசன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், n of A cross B க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், n of A into n of B ன்னு பார்த்தோம். number of elements in A into number of elements in B. இங்க number of elements in A 2 into number of elements in B. empty set na 0 elements. 2 into 0 என்ன 0. A cross B லையும் 0 elements. number of elements 0 na அது empty set தானே. அப்போ one of the set empty na Cartesian product also empty. Cartesian product also empty. இப்போ இங்க பாரு, A cross B intersection empty சொல்லிருக்கான். ஃபர்ஸ்ட் bracket evaluate பண்ணணும். இன்டர்செக்ஷனுக்கு என்ன மீனிங், இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? பியும் பி வந்து பிக்கும் எம்டிக்கும் காமன் இருக்கிறது எழுதணும். பி இன்டர்செக்ஷன் எம்டினா பிக்கும் எம்டிக்கும் காமன் எலிமெண்ட். எம்டில ஒண்ணுமே இருக்காது, அப்ப பியோட காமன் எதுவுமே இருக்காது. பி இன்டர்செக்ஷன் பை இஸ் எம்டி, பி இன்டர்செக்ஷன் எம்டி இஸ் எம்டி. எம்டியோட கிராஸ் பண்ணீங்கன்னா எம்டி தான் வரும். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ரீசன் என்னன்னா B intersection empty is empty. Therefore, Cartesian product empty. Okay, இதை கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. நம்ம இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அடுத்த டெஃபினிஷன் ஸ்டார்ட்
Okay. A equal to minus 1 comma 1. Find A cross A cross A. இதுதான் first product of three sets. First நம்ம A cross A பண்ணணும். அந்த செட் அதோடயே கிராஸ் பண்ணணும். என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் சொல்லு பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணுங்க. minus 1 comma 1 again minus 1 comma 1 அத கிராஸ் பண்றோம். ஆன்சர் பண்ணலாம்ல? யாராவது ட்ரை பண்ணுங்கப்பா. கவனி. minus 1 minus 1 minus 1 comma minus 1 minus 1 comma 1 then 1 comma minus 1 1 comma 1 இதே அட்ஜசன்ட்டா எழுதிக்கோ. again A என்னதான் வரும்? minus 1 comma 1 minus 1 minus 1 minus 1 plus 1 plus 1 minus 1 1 1 plus 1 plus 1. These are the four elements in A cross A. இப்ப again நம்ம என்ன பண்ணணும்? A cross A பண்ணணும். இந்த செட்டையும் இதையும் again cross பண்ணணும். A cross Aல ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கம்பைன் பண்ணணும். இங்க இருக்க இந்த 4 எலிமெண்டோடையும் இந்த எலிமெண்ட்டை சேர்த்துக்கணும். minus 1 minus 1 minus 1 minus 1 plus 1 minus 1 1 comma minus 1 comma minus 1 1 comma 1 comma minus 1. Okay. இப்போ again இந்த 4 எலிமெண்ட்ஸோட செகண்ட் எலிமெண்ட்டை கம்பைன் பண்ணி minus 1 minus 1 plus 1 minus 1 plus 1 plus 1 1 minus 1 1 1 1 1 டோட்டலா இதுல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கா? A cross A ல 2 into 2 into 2 2 into 2 4 4 into 2 8 டோட்டலா 8 triplets இருக்கு. செக் பண்ணிக்கோ. 6th one. Question number 6. If A equal to if A cross B equal to Cartesian product கொடுத்துக்கலாம். A cross B equal to A comma X, the pair A comma X, A comma Y, A comma X, A comma Y, B comma X, B comma Y. A cross B கொடுத்துட்டு find the set A and B கேக்குறான். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். கார்டீசியன் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் எலிமெண்ட்ஸோட கலெக்ஷன் வந்து செகண்ட் செட். அதான டெஃபினிஷனே பார்த்தோம். Therefore, the set A equal to in the ordered pair set of all the first elements. First elements எல்லாம் எடுத்து ஒரு குரூப் ஒரு செட்ல எழுதிடு. A first element. ஆல்ரெடி A எழுதிட்டோம். ஒன் டைம் தான் எழுதணும் செட்ல. A இங்க B இருக்கு, இங்கேயும் B இருக்கு. So A comma B. The set A equal to A comma B. And the set B equal to collection of second element. Second elements என்னென்ன இருக்குன்னு பாரு. X, Y, XY. So X comma Y. 2 into 2 4 டோட்டலா 4 இருக்கா? அப்போ கரெக்ட் நீ பண்ணிருக்கிறது. செட் A AB B XY. Question number 7. The set A equal to 1 2 A equal to 1 comma 2. The set B equal to 1 2 3 4. Set B equal to 1 2 3 4. C equal to 5 comma 6. And D equal to
5, 6, 7, 8. The set 5, 6, 7, 8. Okay, verify that. First result, A cross B intersection C equal to A cross B intersection A cross B. இதை வெரிஃபை பண்ணணும். ஆக்சுவலா இது ஒரு நேம்டு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ண நேம்? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. என்ன நேம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு? டிஸ்ட்ரிபியூட்டிவ். வெரி குட். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இது. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்றோம் பாரு. A cross B intersection A cross C. இந்த மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணாலே இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகே. ஃபர்ஸ்ட் நீ LHSல B intersection C பண்ணணும். B intersection C equal to B க்கும் C க்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். B and C க்கு காமன் எலிமெண்ட்ஸே இல்ல பாரு. B 1 2 3 4 C 5 6 no common element. So B intersection C is empty. Now LHS A cross B intersection C. One of the set empty na Cartesian product also empty. Equation number 1. RHS la first A cross B பண்ண. A cross B. இங்க 2 element இருக்கு, இங்க 4 element இருக்கு. 2 into 4 8. 8 ordered pass எழுதணும். 1, 1, 1, 2, 1, 3, 1, 4. Next 2. 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. A cross B பண்ணிட்டியா? Next A cross B பண்ணு. A cross B. 1, 2, 5, 6. 1, 5, 1, 6. 2, 5, 2, 6. இப்ப இது ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்குன்னு பாரு. RHS என்ன? A cross B intersection A cross B. A cross B intersection A cross C is empty. No common element. எதுவுமே காமன் இல்ல. காமன் இருக்கா? இங்க ஒரு 8 pairs இருக்கு, இங்க ஒரு 4 pair இருக்கு. Among the 8 and 4, no element in common. So A cross B intersection A cross C empty. This is 2. From 1 and 2, verified. இதே மாதிரி சப்டிவிஷன் 2 நீ வெரிஃபை பண்ணிருப்பா. சேம் வே இதே மாதிரி ஒர்க் பண்ணி பாரு. காமன் இருந்தா எழுது, இல்லாட்டே விட்டுறலாம். இல்ல செகண்ட் வேற கொஸ்டின் இதை எழுதிடு, நான் அதை ஒர்க் பண்றேன். இதை காப்பி பண்ணிட்டு சொல்றேன்.
completed, sir. Yes. Okay. Subdivision 2. Prove that A cross A is a subset of B cross D. So A cross C first find out பண்ண. A இருக்கு C இருக்கு. A cross C. A cross C. Correct the question. A cross C is a subset of B cross D. Okay. A cross C. 2 into 2, 4 elements. 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. B cross D. B 4 element, D 4. 4 into 4, 16. B cross D. 1 fix பண்ணிக்கோ. 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. Next 2 fix பண்ணிக்கோ. 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. Okay. இப்போ நம்ம A cross C subset of B cross D ஆன்னு செக் பண்ணணும். இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இங்க இருக்கான்னு பாரு. If every element of A cross C is an element of B cross D, then A cross C is a subset of B cross D. 1, 5 இருக்கு, 1, 5. Okay. 1, 6, 1, 6. 2, 5, 2, 5. 2, 6, 2, 6. So every element of A cross C is an element of B cross D. Therefore, A cross C is the subset of B cross D. இதான் ப்ரூவ் பண்ண சொன்னோம். இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா சப்செட். ஓகே. பட் இதுல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். என்ன ப்ராப்பர்ட்டி யாரால கெஸ் பண்ண முடியுதான்னு பாரு. இந்த சப்டிவிஷன் 2ல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டேட் பண்றோம். என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லலாம்? நீங்க இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். கொஞ்சம் நல்லா கொஸ்டினே பாரு. A B C D எல்லாத்தையும் பாரு. ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அந்த கன்க்ளூஷன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நான் கொஸ்டின் ரெப் பண்ணிட்டேன். செட் A 1, 2. Set B 1, 2, 3, 4. C 5, 6. And D 5, 6, 7, 8. இங்க 4 செட்ஸ் இருக்கு. இது ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். A cross C is a subset of B cross D. பட் இதை க்ளோஸா அப்சர்வ் பண்ண இந்த 4 செட்ஸ் ஒரு கன்க்ளூஷன் வரலாமே. அது என்னன்னு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாரு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா A cross C is the subset of B cross D. பட் வேற என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு among the 4 sets A B C D? கண்டுபிடிக்க முடியலையா? A is subset of B. Very good. If A is a subset of B and C is the subset of D, A வந்து B க்கு சப்செட்டா இருக்கு பாரு. A ல இருக்க எலிமெண்ட் எல்லாமே B ல இருக்கா? A is a subset of B.
C ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் D ல இருக்கு 5 6 இங்கேயும் 5 6 இருக்கு. If A is a subset of B and C is a subset of D, which implies that A cross C is a subset of B cross D. ஞாபகம் வச்சுக்கோப்பா இந்த ரிசல்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. 8-1. A12 B34. A1, 2 B equal to 3, 4. Write A cross B. How many subsets will A cross B have? List them. Sets la நம்ம பார்த்த கான்செப்ட். Sir, 12. No. A cross B கேக்குறோம். 1, 3, 1, 4, 2, 3, 2, 4. A cross B ல எத்தனை? No. A cross B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? A cross B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் பாருக்கு? 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா? 4. So number of subsets of A cross B equal to 2 power number of elements in that set. Number of subsets க்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஒரு செட்ல எத்தனை சப்செட்ஸ் இருக்குன்னு வேணும்னா 2 power number of elements in that set. So number of subsets of A cross B தான் question. Number of subsets of A cross B is 2 power n of A cross B. N of A cross B is 4. 2 power 4. What is 2 power 4? 16. 2 power 4 வந்து 16. டோட்டலா 16 subsets இருக்கும். List them னு கேட்டிருக்கான். இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே எழுதலாம். Subsets are first empty set is the subset of every set. இப்போ A cross B க்கு subsets டோட்டலா 4 elements இருக்கு. empty first எழுதிரு. அதுக்கப்புறம் 1 1 எழுதணும். The set 1, 3. இது ஒரு எலிமெண்ட். இப்போ ஒவ்வொரு எலிமெண்டா எழுது. 1, 4, 2, 3, 2, 4. ஃபர்ஸ்ட் நோ எலிமெண்ட், அப்புறம் 1 1 எழுதிருக்கோம். சிங்கிள் 10 செட்ஸ். இப்போ டபுள் 10 செட் 2 2 கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 and 2, 1, 3, 1, 4, 1, 3, 2, 3. 1, 3, 2, 4. 1, 3, 1, 4, 1, 3, 2, 3, 1, 3, 2, 4. Next 1, 4, 2, 3. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1, 4, 2, 3, 1, 4, 2, 4. Last one 2, 3, 2, 4. 2 2 எழுதிட்டோமா? 2 2 ஒரு 6 எழுதியிருக்கும். 1 2 3 4 5 6. இப்போ 3 3 எழுதணும். அப்புறம் taken all at a time 4 ஐயும் எடுத்துடணும். 3 3 எத்தனை செட் எழுதலாம்? டோட்டலா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 3 at a time. How many subsets are possible? Taken 3 at a time. இதுல 3 3 எத்தனை எழுதலாம்ப்பா? 4 எழுதலாம். 3 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு இந்த 3 எடுத்து எழுது. செகண்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் 3 எடுத்து எழுது. தேர்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் 3. ஃபோர்த் எலிமெண்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் 3 எழுதிடுறியா? 3 3 3 எழுதிரு. ஒரு 4 எழுது. அப்புறம் given set itself is the subset of every set. அப்ப இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு செட்டா எழுதிடும். இன்னும் நீ ஒரு 5 செட்ஸ் எழுதணும். எழுதிடுறியா? ஸ்பேஸ் இல்ல, நீ லிஸ்ட் அவுட் பண்ணிடுறியா? 3 at a time எழுது. taken all at a time. டோட்டல் 5 இன்னும் நீ எழுதணும். அதை எழுதிட்டு சொல்லு.
இதை கம்ப்ளீட் பண்ணிருங்கப்பா. போர்டில் ஸ்பேஸ் இல்லைன்னு நான் எழுதல. எம்டி செட்டு, சிங்கிள் டென் செட், டபுள் டென் செட் எழுதியிருக்கேன். 2 எலமெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் நீ 3 எலமெண்ட்ஸ் தான் ஒரு 4 செட்ஸ் எழுதணும். தென் டேக்கன் ஆல் அட் அ டைம் 1. இன்னும் 5 செட்ஸ் நீ எழுதணும். எழுதிட்டா சொல்லுங்க. ஓகே, லிசன் பா. 9th one பாரு, சிம்பிள் தான். n of a 3, a has 3 elements, n of b b2, b has 2 elements. ஓகே, என்ன கொஸ்டின் கேக்குறேன்னு புரியுதுல்லப்பா? ஏல 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, பில 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. டோட்டலா a கிராஸ் b ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a கிராஸ் b. 6. 3 into 2 6. டோட்டலா 6 பேர் இருக்கும். Among the 6 pair, 3 pair are given. Some of the elements are given. Find a b ன்னு கேட்டிருக்கான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த 3 elements are the members of a cross b. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செட். அப்ப ஏ என்ன சொல்லு பார்க்கலாம். ஏல 3 எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் 3 டிஃபரெண்ட் பேர்ஸ் இருக்கான்னு பாரு. எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஏ. b equal to collection of second element. Second elements are 1 2 1. So 1 comma 2, total 2 elements in b. a x y z, b 1 comma 2. Simple தான். இதே மாதிரி தான் 10th. நல்ல கவனி, முடிச்சிடலாம். 10th, the Cartesian product of a cross a has 9 elements. Cartesian product of a cross a has 9 elements னா a ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும் சொல்ல பார்க்கலாம். a cross a ல 9 element. Both the sets are same. So what is n of a? 3 sir. 3 into 3 தான 9. ஏன்னா both the sets are same, number of elements same. சொல்றது புரியுதுலப்பா? இல்லாட்டி இதை எப்படி எழுதலாம்? n of a into n of a equal to 3 square. 9 is 3 square.
n of a the whole square equal to 3 square na n of a is 3. a ல 3 elements இருக்கும். Okay. And some of the elements of a cross a are given, which are found minus 1, 0, 0, 1. ஒரு 2 elements மட்டும் கொடுத்திருக்கான். என்ன elements கொடுத்திருக்கான்னா minus 1, 0, 0, 1. minus 1, 0, 0, 1 are the members of a cross a. இது ரெண்டும் a cross a ல இருக்கிற elements தான். Then find the set A and the remaining elements of A cross A. Set A என்னன்னு கேக்குறோம். இப்போ ordered pairல first element ஓட collectionலாம் first set, second element ஓட collectionலாம் second set. ஆனா both the sets are same னா இங்க இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லா நம்பர்ஸும் A ல இருக்க element தானே. இங்க இன்வால்வ் ஆயிருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே A ல இருக்க element தான். Therefore the set A equal to இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கு? -1, 0 plus 1. Total 3. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். n of a has 3 elements. So a வந்து -1, 0, 1. இப்ப ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் கேட்கலாம். a cross a ல 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல, 3 into 3, 9. ஆல்ரெடி நம்ம 2 எழுதிட்டோம். இப்ப ரிமைனிங் 7 எழுத போறோம். Remaining elements are again -1, 0, 1. இதை cross பண்ணேன். -1, -1. -1, 0 given. ஆல்ரெடி கொடுத்துட்டா அது வேண்டாம் விட்டுரு. -1, 1. 0, -1. 0, 0. 0, 1 given. அதை விட்டுரு. 1, -1. 1, 0, 1, 1. These are the 7 remaining elements. Total 9. அதுல remaining 7 மட்டும் எழுதியிருக்கேன். சிம்பிள். இதை காப்பி பண்ணிடுறேன். நான் ஒரு 2 கொஸ்டின் கேட்கிறேன். நான் போர்டில் எழுதி போடுறேன். முன்னால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாரு. அதை ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீ பக்காவா கிளியரா இருக்கன்னு. கார்டேஷியன் ப்ராடக்ட்ல பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சிம்பிள் தான் இருக்கும். இதை காப்பி பண்ணிட்டு சொல்ல இந்த கொஸ்டின்ஸ் நடக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்பா, போர்டில் எழுதியிருக்கேன். இதை காப்பி பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லு. null set sir. ஓகே.
ஓகே, கவனிப்பா, இது கான்செப்ட் ஜேஇல கேட்ட கொஸ்டின். இப்ப இந்த பேஸ் பண்ணி நான் கேட்பேன், உனக்கு ஃபர்ஸ்ட் இது புரியுதான்னு பாரு. A is 1 2 3 etc up to 100. A ல 100 எலிமெண்ட்ஸ் இருக்கு. B 101 102 etc up to 200. இதுல ஒரு 100 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? A ல 100 எலிமெண்ட்ஸ் இருக்கு, B ல 100 எலிமெண்ட்ஸ் இருக்கு. Then write the common elements in A cross B and B cross A. A cross B க்கும் B cross A க்கும் காமனா எத்தனை பேர்ஸ் இருக்கும்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, A cross B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? A ல 100 இருக்கு, B ல 100 இருக்கு. Then the number of elements in A cross B. A cross B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 10,000. வெரி குட். 100 into 100. A cross B ல 10,000 இருக்கும். B cross A ல ஒரு 10,000 இருக்கும். இதுல இருக்க 10,000க்கும் இதுல இருக்க 10,000க்கும் காமனா எத்தனை பேர்ஸ் இருக்கும்? இதான் கொஸ்டின். Then write the common elements in A cross B and B cross A. ஓகே, ஆக்சுவலா ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கா? நோ சார். Therefore A intersection B empty. A intersection B empty னா A cross B க்கும் B cross A க்கும் காமன் எலிமெண்ட்ஸே இருக்காதுப்பா. A க்கும் B க்கும் காமன் எலிமெண்ட் இல்ல. அப்ப A cross B க்கும் B cross A க்கும் காமன் எலிமெண்ட் இருக்காது. Therefore A cross B intersection B cross A also empty. A cross B intersection B cross A empty na number of elements n of A cross B intersection B cross A. Number of elements common to both A cross B and B cross A is 0. Sorry. Empty set na எத்தனை elements இருக்கும்? 0. A க்கும் B க்கும் காமன் இல்ல. அதனால A cross B க்கும் B cross A க்கும் காமன் இருக்காது. அப்போ காமன் எலிமெண்ட் in A cross B and B cross A is 0. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் எழுதுறேன். செகண்ட், if A equal to 1 2 3 4 5 6 and B equal to 4 5 6 7 8 9, then write the common element. In A cross B and B cross A. இப்ப பாரு, இதே கான்செப்ட் தான் இருக்கும். இங்க A B யோட இன்டர்செக்ஷன் எம்டி. இங்க பாத்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B என்னன்னு சொல்லி பார்க்கலாம். A க்கும் B க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கா? 4 5 6 சார். 4 5 6. அப்போ நல்ல கவனி, A cross B ல இங்க ஒரு 6 எலிமெண்ட் இருக்கு, இங்க ஒரு 6 எலிமெண்ட் இருக்கு. A cross B ல 6 into 6 36 பேர் வரும். 1, 4, 1, 5, 1, 6, 1, 7, 1, 8, 1, 9, 2, 4, 2, 5 etc. இது மாதிரி ஒரு 36 எழுதலாம். அதே மாதிரி D cross A லயும் 36 எழுதலாம். 4, 1, 4, 2, 4, 3, 4, 4 etc. அதுல காமன் எத்தனை இருக்கும்னா A cross A intersection B 3 elements காமனா. இப்ப A cross B பண்றப்போ 4 4 வருமா? 4 4 வரும். 4 5 4 6 5 4 5 5 5 6 6 4 6 5 6 6 3 into 3 9 elements வரும்ல. அதே 9 elements B cross A லயும் வருமா? 4 4 4 5 4 6 5 4 5 5 5 6 6 4 6 5 6 6. அப்ப எத்தனை எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கும்? எத்தனை எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கும்? ஏக்கும் பிக்கும் 3 எலிமெண்ட்ஸ் காமன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் காமன் இன் A cross B intersection B cross A equal to 3 into 3. 9 எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கும். அந்த 9 எலிமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்றோம். இப்ப இங்க இருக்க 3யும் இங்க இருக்க 3யும் கிராஸ் பண்ண, அதுதான் காமன் எலிமெண்ட். ஸோ A cross B intersection B cross A equal to 4, 4,
4,5, 4,6, 5,4, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6. இதுதான் அந்த 9 எலமெண்ட். இது ரெண்டுத்திலையும் காமன் இருந்தா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லயும் காமன் இருக்கும். அப்ப இதை ஒரு ரிசல்ட்டா எழுதிக்கலாம். இந்த கொஸ்டின் தான் ஒன்ஸ் ஜேஇ மெயின்ஸ்ல கேட்டான். எத்தனை எலமெண்ட்ஸ் தான் லிஸ்ட் அவுட் கூட பண்ண சொல்லல. ஆன்சர் 9. If A and B என்னப்பா இன்டர்செக்ஷன் பதிலா இன்டு போட்டிருக்கீங்க சார் நடுவுல. ஓ சாரி. Sorry. Okay. If A and B have n elements common, then A cross B and B cross A have how many elements? சொல்ல பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ண ரிசல்ட். ஏக்கும் பிக்கும் n எலமெண்ட்ஸ் காமனா இருந்தா A cross B and B cross A எத்தனை எலமெண்ட்ஸ் காமனா இருக்கும்? 2n sir. n square. 3 into 3. 3 elements common na 3 into 3. n square elements in common. Important ஆன ரிசல்ட் பாயிண்ட். இத காப்பி பண்ணிடு.